புன்னகையுடன் ஒரு மருமகள். பொன்னையன் அவர்கள் சிறு வயதிலிருந்து விடிந்துவிட்டால் வீட்டில் இருக்க மாட்டார், வேலைக்கு சென்று விடுவார். இப்படி வேலை வேலை என்று 24 மணி நேரமும் ஓடிக்கொண்டிருந்த பொன்னையன் இப்போது வீட்டிலேயே இருக்கிறார். மகள் பொன்சியை கட்டி கொடுத்தாச்சு. மூத்த மகன் ராபர்ட்ராஜ் டாக்டருக்கு படிக்கிறதால வீட்டுக்கு அடிக்கடி வந்து போக முடியாது. இளைய மகன் செல்வம் பொன்னையனின் தொழில்கள் அனைத்தையும் பார்த்து கொண்டிருப்பதால் செல்வமும் அடிக்கடி ஆந்திரா, கர்நாடகா, குஜராத்னு தொழில் சம்பந்தமா போறதால செல்வமும் வீட்டுக்கு வர்றது வாரத்துல ஒரு நாளோ இல்ல மாசத்துல ஒரு நாளோ தான். இப்படிப்பட்ட சூழலில் தன் மனைவியுடன் வீட்டிலேயே இருக்கிறார் பொன்னையன். வேலை வேலை என்று ஓடிக்கொண்டிருந்த பொன்னையன் அவர்களுக்கு வீட்டில் இருப்பது தனிமையை போன்று உணர்கிறார். தன் மகன் ராபர்ட்ராஜ் படித்து முடித்துதான் கல்யாணம் செய்து வைக்க முடியும். ஆனால் செல்வத்துக்கு கல்யாணம் செய்து வைத்தால் மருமகள், பிறகு குழந்தைகள் என்று வீடு கலகலப்பாக இருக்கும் என யோசிக்கிறார் பொன்னையன். அதன்படி செல்வத்திற்கு கல்யாணம் செய்து வைப்பதற்கு ஏற்பாடு செய்து பெண் பார்க்கிறார். வசதி வாய்ப்பு, பணம், பொருளாதாரம் இதெல்லாம் தேவையில்லை. பொண்ணு பைங்கிலி மாதிரி இருக்கணும், மனுஷங்களை மதிக்க தெரியணும். எனக்கு வரப்போற மருமக சிரிச்சுக்கிட்டே சிரிச்ச முகத்தோடு இருக்கணும், இதுதான் என் விருப்பம் என்று பொன்னையன் சொல்ல அவரின் ஆசைக்கு தகுந்தாற்போல் பெண் பார்க்கின்றனர். ஆம், அவர் நினைத்தது போல பொன்னையன் மருமகள் சிரித்த முகத்துடன் கேரள மாநிலத்தில் கண்டுபிடித்து தன் இளைய மகன் செல்வத்திற்கு தன் மகள் பொன்சிக்கு பிரம்மாண்டமாக நடத்தியது போல் செல்வத்தின் கல்யாணத்தை பொன்னையன் நடத்தி முடிக்கின்றார். அந்த வீட்டிற்கு மருமகள் வந்ததற்கு பிறகு அவருக்கே ஒரு பிரகாசமான வெளிச்சத்தை உணர்கின்றார். தன் மகன் மருமகளுக்கு சுங்கான் கடையில் வீடு ஒன்றை கட்டி கொடுத்து அங்கு வாழ்கின்றனர். பிறகு செல்வத்திற்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கின்றது. அந்த குழந்தைக்கு ஆண்டனி பொன்னையன் என்று பெயர் வைக்கின்றனர். அந்த குழந்தையின் முதல் பிறந்த நாளை, அதாவது தனது பேரனின் முதல் பிறந்த நாளை 1000 பேருக்கு அன்னதானத்துடன் சுங்கான் கடையில் இருக்கும் சின்னஞ்சிறிய புனித அந்தோணியார் ஆலயத்தில் பிறந்த நாளை நடத்துகிறார். அன்று தோன்றிய எண்ணம்தான் பின்னாளில் சிறிய அந்தோணியார் ஆலயத்தை பெரிய ஆலயமாக கட்டி முடிக்கிறார் பொன்னையன். அடுத்து பிறந்த செல்வத்தின் 2வது மகன் ஆல்பின் செல்வம். இன்றும் பொன்னையன் ஆசீர்வாதத்துடனும் மேரி மாதாவின் அருளாலும் செல்வம் குடும்பத்தினர் நன்றாகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். Like, subscribe, share.